இட் வாஸ் ஜஸ்ட் அனதர் ஒன் ஃபைன் டே. நான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு குரல், டேய் டேப்லெட் சாப்பிட்டியா, டைம் ஆச்சு. ஓ மை காட், 10 மணி ஆக போகுது. என்னது இது புது ஸ்டெப்பு? என்னது ஓடிபியா? பொதுவாகவே ஐஆர்சிடிசியில் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது சாதாரண காரியம் கிடையாது. அதுலேயும் இப்போ புதுசாக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு ஐஆர்சிடிசி சொல்லுது. பட் அது பெனிஃபிட்டா இல்லையா, அது என்ன ஸ்டெப் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டெக்ரில்ஸ்லேருந்து நான் உங்கள் பிரபாகரன். ஐஆர்சிடிசி தக்கல் டிக்கெட் புக்கிங்கும் மன உளைச்சலும் அப்படின்னு டைட்டிலில் புக் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் ஹிட் புக்காக தான் இருக்கும். ஏன்னா தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளான செயல் இல்லை அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் ரயில்வேஸ் இப்போ புதுசாக ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? என்ன ஸ்டெப்? உங்களுடைய ஆதார் வெரிஃபைடு மொபைல் நம்பர், லைக் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நார்மலாகவே தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும். பட் இந்த அக்கௌண்ட்டில் வெரிஃபைடு ஆதாருக்குன்ட்டு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் தக்கல் டிக்கெட் புக்கிங்கை ப்ரொசீட் பண்ண முடியும். இது எல்லா ட்ரெயினுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போதைக்கு சவுத்தில் ஒரிஜினேட் ஆகிற, அதாவது சதர்ன் ரயில்வேஸில் இருந்து கிளம்புற 30 ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் நான் பார்த்த வரைக்கும் எல்லா வந்தே பாரத்துக்கும் இருக்குது. அண்ட் ஒரு சில ட்ரெயின்ஸுக்கு இருக்குது. மேபி நான் லிஸ்ட்டு தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேஸும் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஈஸ்டர்ன் ரயில்வேஸும் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில ட்ரெயின்ஸுக்கு நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஓடிபி என்டர் பண்ணி தான் புக் பண்ண முடியும். சரிங்க, இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு ஐஆர்சிடிசி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3.03 crore யூசர் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்களாம். அண்ட் 2.70 crore அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம் டெம்பரரியா. பட் இந்த யூசர்ஸுமே ஒரு சில பேர் தக்கல் டிக்கெட் புக் பண்ண ப்ரொசீட் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸ்டெப். சரிங்க, இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், இது அட்வான்டேஜான்னு தெரியல, பட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டோம். கூடவே இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்துருவோமா? என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்? ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் தக்கல் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இப்போ ஒரு புது ஸ்டெப்பே வந்துருச்சு. அண்ட் இந்த ஒரு ஸ்டெப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆதார் சர்வர் டவுன்னாலும் ஓடிபி வராது. சரி, ஆதார் சர்வர் டவுன் ஆயிடுச்சு, ஓடிபி வரலன்னா எல்லாருக்கும் தான் அந்த ப்ராப்ளமாக இருக்க போது நம்பி ஹாப்பியாக இருக்கலாம்னா, உங்களுக்கு நெட்வொர்க் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஐ மீன் மெசேஜ் ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களால் தக்கல் டிக்கெட் புக் பண்ண முடியாது. சும்மாவே வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த லோடரு. எனக்கு ஓடிபி வரலன்னா சுத்துச்சு. ஓகே, ஸோ இனிமேட்டு நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு லிங்கான ஆதாருக்குரிய மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். தேர்ட் ஸ்டெப்பு அந்த மொபைல் ஆனில் இருக்கணும். அண்ட் அதுக்கு எல்லா மெசேஜஸும் ரிசீவ் ஆகணும். அதுக்கடுத்து 4வது ஸ்டெப்பு பிபி டேப்லெட் கையில் இருக்கணும். அண்ட் இனிமேட்டு ஐஆர்சிடிசி தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்ப புக் ஆகலாம், நீங்கள் இனிமேட்டு ஐஆர்சிடிசியை மட்டும் திட்ட முடியாது. உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணாத ஆதார சிஸ்டமை திட்டலாம். ஆர் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க் சிஸ்டமே சேர்த்து திட்டலாம். பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. நீங்கள் சிஸ்டமில் புக் பண்ணீங்கன்னா நார்மலாக யூசர் நேம்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வச்சுருக்காங்க. இதே நீங்கள் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ரயில் ஒன் ஆப்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஓடிபி வெரிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஓடிபி என்டர் பண்ணுற ப்ராசஸ் பழைய ஐஆர்சிடிசி ஆப்பில் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்க, மற்றவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்குப்பாங்க. ஓகே, ஐஆர்சிடிசி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸ்டெப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு நடந்த வியர்டான ஐஆர்சிடிசி எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாங்க. பாய். The loader on the site goes round and round, round and round, round and round. The loader on the site goes